இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். டீட்டெயில்ஸ் ரூம் நம்பர், எந்த ரூமு, அவங்க சலைன் எல்லாம் அப்படியே நம்ம தான் தூக்கிட்டு போகணும். இங்கே ஸ்கேன் பண்ணோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும், நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தான் சலைன் போட்டுக்கணும், குழந்தைய படுக்க வச்சு சலைன் போட்டுருக்கோம். அதனால் வந்து எல்லாமே ஹார்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சிசேரியன் போட்டிருக்காங்க இருக்கு. 2 குழந்தையும் ஒட்டி பிறந்திருக்கு போல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை வந்து சின்ன கை குழந்தை. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மனிதர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த ஆயிட்டப்பாலாம் இருக்கும்ல, அது இருக்குது. இந்த கீழே வந்துருச்சு பாருங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். 53 எப்படி இருந்திருக்கு பாரு, சின்ன கூரை வீடு மாதிரி இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? அவங்க இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் எல்லாம் போய் வெளியே போயெல்லாம் ஃபுட் வாங்க முடியாது. சில பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. காஃபி ஷாப் வந்து இங்கே ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் சுகரே போட மாட்டாங்க, இங்கே சுகர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இவங்க பால் காஃபி டீலாம் சாப்பிட மாட்டாங்க இங்கே சைனாவில். நார்த் கொரியா பக்கத்தில், நார்த் கொரியா அந்த ஜப்பான் பார்டரில். வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். நம்ம சைனாவில் சிண்டாவுண்டர் சிட்டியில் இருக்கோம். புதுசாக ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து சைனாவில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மோஸ்ட்லி. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிஃப்ரெண்ட்டு. உமன்ஸுக்கும் சைல்டுக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இது. ஸோ நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அங்கே எப்படி டெக்னாலஜி இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ சப்வேல தான் போக போகிறோம். ராஜியும் மட்டும் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம கிளாசிக்காக இருக்கும். ஃபுல்லாக வந்து இது வந்து கன்சியூவாக இருக்காங்கல்ல, உமன்ஸ் அண்ட் சைல்டுக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இது. ஸோ நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கேன் பண்ணுறேன்ப்பா. உள்ளே வந்தோன்னே ரிசப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். மேலே நிறையா ஃப்ளோர் இருக்குது. ஆமாம், அப்படியே வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்டாக இருக்கும் எல்லாமே. மெடிக்கல் ஷாப் நினைக்கிறேன். டாக்டருடைய நேம் லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். டாக்டர் ஸ்பெஷல் எந்த ரூமு எல்லாமே இதில் இருக்கும். டாக்டர் எந்த ரூமு என்ன, அவருடைய டீட்டெயில்ஸ் என்ன, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ரூம் நம்பர், எந்த ரூமு, அவங்களுடைய எந்த டைமில் அவைலபிளாக இருப்பாங்க எல்லாமே இதில் வந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து யார்ட்டும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள். ஸோ மோஹிதாவுக்கு வந்து வயிறு வலிக்குன்னு சொன்னதுனால வந்திருக்கோம். பாருங்கள், சலைன் எல்லாம் அப்படியே நம்ம தான் தூக்கிட்டு போகணும். இங்கே இதில் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு வச்சுங்களேன். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளை டோக்கன் மாதிரி வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், டோக்கன் கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த இதில் பார்கோடில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்துடும் இந்த டிஸ்பிளேயில். ஸோ நம்ம அது ஸ்கேன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து நம்ம நேம் எப்போ வரும், எல்லாமே ரூம் நம்பர், டாக்டர் எந்த ரூமில் இருப்பாங்க எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் இங்கே எல்லாமே சைனீஸில் இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நம்ம நேம் எப்போ வருதோ அப்போ நம்ம உள்ளே போய்க்க வேண்டியதான். ஸோ மோஹித்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மோஹிதா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்டுக்கலாம். நாங்களாம் இருக்காங்க பாருங்கள், அங்கே இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஏதாவது டவுட்டுன்னா. ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் எல்லாமே. இங்கே என்னமா இருக்குது என்னென்னு பார்க்கலாம். குழந்தை ஹாஸ்பிட்டலில் டாய்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம இதில் ஸ்கேன் பண்ணி டாய்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்கோடு நம்ம செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும், நம்ம எடுத்துக்கலாம். இதான் கீழே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கண்ணாடி. கீழேயும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கே மேலே நம்ம வந்து இப்போ வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ டாக்டரை பார்த்தாச்சு. டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க மோஹிதாவுக்கு. இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா, ஸோ அதனால் மெடிசன் கொடுத்துருக்காங்க. மெடிசன் வாங்கணும். வாங்க நான் மெடிக்கல் காமிக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிட்டோன்னா அங்கே மெடிசன் வந்துடும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படி தான் போல் கார்டு வைக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான்
ஸோ இங்கே பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே டேரெக்டாக வந்து இதான் மெடிக்கலுக்கு போயிடும். டோக்கன் நம்பர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் எங்கே அந்த இருக்குது பார்த்தீங்களா, 5, 6, 7 இருக்குது இல்லையா, 8, 9 கவுண்டர். இந்த கவுண்டர் இருக்குல்ல, எந்த கவுண்டர்னு உங்களுக்கு வந்துடும். அந்த கவுண்டர்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ மெடிசன் எடுத்து வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். என்ன ஒரு பெரிய விஷயம்னா குழந்தைங்களுக்கு கூட சலைனை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம தான் சலைன் போட்டுக்கணும். குழந்தைய படுக்க வச்சு சலைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன்லைனில் தான் பே பண்ணுறது. எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு. இந்த ரூமில் ஃபுல்லாக பேபிஸ் தாங்க வச்சுருக்காங்க. எல்லாமே பேபிஸ் தான் ட்ரீட்மெண்ட். இங்கே பாருங்கள், அதான் ராஜி சலைன் போடுற இடம். குழந்தைங்களுக்குலாம் சலைன் போடுற இடம் உள்ள இந்த ரூமுக்குள்ளே. ப்ளே விளாட்றாங்க. ஆமாம், குழந்தைங்க விளாட்ற இடம் மாதிரியே தான் இருக்குது. ஃபுல்லாக பிங்கிஷாக இருக்குல்ல உள்ள. ஒரு ட்ராபேக் என்னது, ஒரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா சலைன் பட்டுற குழந்தைங்கள தூக்கிட்டு தான் போக சொல்கிறாங்க. வச்சு சலைன் எல்லா குழந்தைங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஆனால் ஹாஸ்பிட்டல் தான் இது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், நல்லா வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஹைஜீனிக்காக இருக்குது. அதுதான் வந்து நான் பார்த்த விஷயம். நல்லா அப்படியே க்ளீனாக அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட சிம்பிள் வந்து பார்த்துருக்கியா ராஜி, ஹார்ட்டு தான். அதனால் வந்து எல்லாமே ஹார்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிம்பிள் வந்து ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்குது அவங்களுடைய லோகோ. ஸோ அதனால் வந்து இங்கேயும் ஹார்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லெட்டர் ஃபுல்லாக ஹார்ட்டு. இது அரேஞ்ச் பண்ணி ஹார்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க ராஜி. செம்ம. எப்போ இங்கே பாருங்கங்க, சிசேரியன் போட்டிருக்காங்க. சி செக்ஷனா, சிசேரியன் பண்ணுறத பிரேம் பண்ணி போட்டிருக்காங்க ஃபோட்டோ. இங்கே ஒன்று போட்டிருக்காங்களா, இங்கே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். 2 குழந்தை பிறந்திருக்கு, 2 குழந்தையும் ஒட்டி பிறந்திருக்கு போல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணி பிரிச்சுருக்காங்களாம். அப்படிதான் இந்த 2003லேயே பண்ணியிருக்காங்க. 2003 இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். அப்போயே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதுங்க குழந்தை வந்து சின்ன கை குழந்தை, அதை காப்பாற்றிருக்காங்க போல் 2004. ஸோ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மனிதர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குழந்தைங்க விளாட்றதுக்கான டாய்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடாது. ஸோ இதுலேருந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குழந்தைங்களோட கார் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். யார் பெரியவங்க கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னா அந்த ஆயிட்டப்பாலாம் இருக்கும்ல, அது இருக்குது. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், டைப்பர்ஸ் எல்லாமே இருக்குது, டவுல் கூட இருக்குது. ஸோ இதிலேருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம வெளியே போயிட்டு கடையிலலாம் போய் வாங்க தேவையில்லை, உள்ளே வாங்கிக்க வேண்டியதான். அந்த எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ரீசார்ட்டில் ஸ்கேன் பண்ணுறாங்களா, ஸ்கேன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். பே பண்ணிட்டாங்க. இந்த கீழே வந்துருச்சு பாருங்கள், கீழே எடுக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான். ஸோ நம்ம ஊரில் மாதிரி கடையிலலாம் இங்கே வந்து நின்று க்யூவில் நின்று வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியதான். கடையில் மாதிரி க்யூவிலலாம் நிற்க தேவையில்லை. கடையில் வந்து க்யூவில் நிற்கணும். ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கும்பலாக இருக்கும்ல, அந்த கும்பலெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறையா மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே வச்சுருப்பாங்க. 1953 இருக்கா ராஜ் இந்த ஹாஸ்பிட்டல். அதான் 2 குழந்தை இருக்குது பாரு, அதான் அதில் போட்டிருந்தாங்களே ஹாஸ்பிட்டலில் பாரு ராஜி. 1959 இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். குட்டின்னு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா, எவ்வளோ டெவலப்மெண்ட் பாரு. 53 எப்படி இருந்திருக்கு பாரு, சின்ன கூரை வீடு மாதிரி இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது?
ஹாஸ்பிட்டலில் கிண்டர் கார்டன் ஸ்கூலான்னு தெரியல. அப்படி இருக்கு ஃபுல்லாக ஏபிசிடி சார்ட் இருக்கு, பொம்மை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. ஆனால் இது என்ன ஹாஸ்பிட்டலு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது மாதிரி நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் வந்துச்சா நல்லா இருக்கும்ல. வரும் கண்டிப்பாக. நல்ல கவலைப்படும். ஆமாம், கண்டிப்பாக வரும். வரும்ன்ற நம்பிக்கையில் இருப்போம்னு சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக வரும். வரும். வெளியே போய் பார்க்கலாமாப்பா? ஃபுட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருக்கும். அந்த பாக்ஸில் வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வர்றாரு பாருங்கள். ரொம்ப பரவாயில்லைங்க. ரொம்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வந்து மக்களுக்கு சர்வீஸ் இருக்குங்க. இருக்கிறார் பாருங்கள் டெலிவரி பாய்ஸ். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், வச்சுட்டு போட்டிட்டு போயிடுவார். அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அவங்க இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்கோடெலாம் இருக்குது பாருங்கள். இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுட்டு எங்கே இருக்கோ அந்த டோர் ஓப்பன் ஆகிரும், எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் எல்லாம் போய் வெளியே போயெல்லாம் ஃபுட் வாங்க முடியாது. சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்துடும். பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிருப்பாங்க, பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு வேணும், இதெல்லாம் இருக்குல்ல, வெளியே போய் அலைஞ்சு திரியும் வாங்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம. ஸோ வெளியே வந்தாச்சு. ராஜிக்கு வந்து தலைவலிக்கு தான். என்ன ராஜி? டீ காஃபி இங்கே சைனாலையா உனக்கு? வா பார்த்துடலாம். இன்றைக்கி அவங்களே பால் ஊற்றாம தான் குடிப்பாங்க டீ. ராஜி பயங்கரமாக கண்டுபிடிச்ச ஒரு டீ ஷாப்பு தான் இது. காஃபி ஷாப் வந்து இங்கே ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ ராஜி தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கிடைக்காதுன்னு நினச்சேன், காஃபி ஷாப் கிடச்சது. நான் கிடைக்காதுன்னு நினச்சேன், எப்படி கண்டுபிடிச்ச? வெறித்தனமா வெறித்தனமாக கண்டுபிடிச்சே. அப்படியா? இல்லை, அவ்வளோ தூரம் நடந்து வந்தால் சரி ரிட்டன் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ராஜி? பிளாக் காஃபி எது குடிச்சாலும் தலைவலிக்கு நல்லா இருக்கும். பாருங்க, காஃபி வாங்கினோம், சுகரே இல்லை. நம்ம வந்து சுகர் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கினோம். காஃபி ஷாப் கண்டுபிடிச்சி ஆற்று அவசரத்துக்கு இது கிடைச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா வந்து காஃபி வாங்கிச்சு, அப்புறம் சுகரே போட மாட்டாங்க. இங்கே சுகர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு சுகர் போட்டிருந்தாங்க, கம்மியாக போட்டிருந்தாங்க. அதனால் பேப்பர் வாங்கி நான் சுகர் போட்டாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பாருங்கள், பாலே இல்லை, வெறும் தண்ணியில் தான். நான் திறந்து பார்த்தோன்னே ஷாக்கு எனக்கு. அதனால் இவங்க பால் காஃபி டீலாம் சாப்பிட மாட்டாங்க இங்கே சைனாவில். மற்ற சவுத் சைனாவில் எப்படின்னு தெரில. நாங்கள் இதுக்கு வந்து இங்கே இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இங்கே இது பக்கத்தில், நார்த் கொரியா பக்கத்தில், நார்த் கொரியா அந்த ஜப்பான் பார்டரில். ஸோ அதனால் இங்கே வந்து இப்படி தான் இருக்குங்க. பாருங்கள், தண்ணி தான், ஜஸ்ட் பிளாக் காஃபி தான். எப்படி நம்ம பிளாக் டீ குடிப்போம் அது மாதிரி காஃபி குடி. இந்த என்ன ராஜி எப்படி இருக்கு? பிளாக் காஃபி சூப்பர். சுகர்னா கரெக்டாக நல்லா எக்ஸ்ட்ரா சுகர் வாங்கி போட்டேன், இல்லைன்னா குடிச்சிருக்க முடியாது. குளிருக்கு எப்படி இருக்கு? நல்ல குளிர. செம்ம சூடா சூப்பராக இருக்கு. காஃபி டீ வகை பெஸ்ட் ஏதாச்சும் இருக்க முடியுமா? வெளியே வரோம், வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளைஓவர் எப்படி இருக்குது பாருங்கள். கிளாசிக்காக இருக்குது. நார்மலாக தான் கண்ணாடி அந்த இது பண்ணி நல்லா இருக்கு பாருங்கள். அந்த லுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே, ரோடெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நல்லா வைடாக க்ளீனாக இருக்கும் ரோடெலாம். ஓகே, இதுதான் சப்வே எக்ஸிட் பி. நம்ம உள்ளே போகலாம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம உள்ளே போக வேண்டியதான். எல்லோரும் போயிட்டுருக்காங்க.
ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சைனாவில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். வில்லேஜ்லேருந்து வீடியோ நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழ் குடியை ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப். Bye-bye. பாய். Thank you for watching. Yes.